4 வரமிளகா, கொஞ்சம் மல்லி, சுக்குப்பொடி, 4 மிளகு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் அப்படியே போட்டு பொடி பண்ணணும். வறுக்கலாம் வேண்டாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுறோம். மஞ்சள்தூள் போட்டு இந்த சோம்பு, பட்டை, 2 கிராம்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரே ஒரு குட்டி க்ரீன் ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். இந்த ராத்திரி நேரம் சமைக்கிறதுனால நான் சுக்கு பொடி போட்டிருக்கேன். சரியா? அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மல்லி, மிளகாத்தூள் அதெல்லாம் மல்லி, மிளகாத்தூள், மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு சுக்கு, 4 மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே பச்சையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ வறுத்துட்ருக்கேன். அந்த ஸ்மெல் போயிடட்டும். கொஞ்சம் நேரம் வறுத்தோடனே ஸ்மெல் போயிடும். ஒரு 3 நிமிஷம் வறுத்துட்டோம்னா ஸ்மெல் போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு 4 தக்காளி மீடியம் சைஸு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோலை உரிச்சிருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இதுதான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தக்காளிலாம் போட்ட பின்னாடி. இதுதான் சரியான பதம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை பிசைஞ்சு இதில் போட்டுறேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டேன். இதை நல்லா இதோட கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்குலாம் போட்ட பின்னாடி இதை அப்படியே குக்கரில் கொஞ்சம் போட்டு ஒரு 3 விசில் வரணும். அப்போ தான் நல்லா குழஞ்சிரும். ஒரு 3 விசில் வந்தோடனே உருளைக்கிழங்கு இப்படி ஸ்மாஷ் ஆயிரும். மேலாப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி, 4-5 புதினா இலையை போட்டிங்கன்னா நல்லா வாசமான உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. இந்த மாதிரி உருளைக்கிழங்க சப்ஜி பண்ணி ஒரு தரம் சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.